என்னைக்காவது நினைச்சதுண்டா நம்ம லைஃப்ல ஒரு பர்சன் அன்எக்ஸ்பெக்டடா வருவாங்க. அவங்க தான் நமக்கு எல்லான்னு நம்மள ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஒரு நாள் கூட அவங்க கிட்ட பேசாம நம்மளுக்கு நாளே ஓடாது. நம்மளும் அவங்க நம்ம ஃபியூச்சர் ஃபுல்லா நம்ம கூடவே வருவாங்கன்னு பெரிய ட்ரீம்ஸ்லாம் பிளான்லாம் பண்ணி வச்சிருப்போம். பட் லைஃப் ஆல்வேஸ் அப்படி நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்டன்ஸ் வரும், கான்வர்சேஷன் கம்மியாகும், ஒழுங்கா கால் பண்ண மாட்டாங்க, நம்ம ஒரு நாள் ஃபுல்லா சைலண்டா இருந்தாலும் ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டாங்க. அண்ட் அப்போதான் நமக்கு புரியும், லைஃப் லாங்கா நினைச்ச பர்சன் ஆக்சுவலி ஜஸ்ட் ஒரு சாப்டர் தான். பட் அதை அக்செப்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அவங்க போயிட்டா we don't just lose a person, we lost all the dreams we had with them, right? அவங்க ஈஸியா மூவ் ஆன் ஆகிடுவாங்க, நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம மட்டும் ஓல்டு மெமரிஸ்ல ஸ்டக் ஆகிடும். பட் ஒரு உண்மை சொல்லிட்டா, நாட் எவ்ரி ஒன் இஸ் மீன் டு ஸ்டே. சம் பீப்புள் வருவாங்க, லவ்னா என்னன்னு காட்டுவாங்க, பெயின்னா என்னன்னு காட்டுவாங்க. அண்ட் இதெல்லாம் எதுக்குன்னா அவங்க நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோன்றது நமக்கு தெரிய வைக்கணும். ஸோ எஸ், அது ஹர்ட் ஆக்கும், நம்ம அவங்கள மிஸ் பண்ணுவோம், சம்டைம்ஸ் கண்ணன் தண்ணி வரும். பட் டோன்ட் பிரேக் யுவர் என்டையர் லைஃப் ஃபார் சம்ஒன் ஹூ லெஃப்ட் halfway. பிகாஸ் அந்த பர்சன் உண்மையாவே உனக்காக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா உன்னை விட்டு போக மாட்டாங்க. பட் ஒருவேளை உன்னை விட்டு போயிட்டாங்கன்னா அவங்க உனக்காக வந்த பர்சன் இல்ல, உனக்கு ஒரு லெசன் சொல்லி கொடுக்க வந்த பர்சன். தட்ஸ் இட். சொல்லணும்னு நினைச்ச சொல்லிட்டேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.